ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நடிகர் விஜயின் தாவேகா கட்சிக்கு 108 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களின் ஆதரவை திரட்டும் முயற்சியில் தாவேகா மூத்த நிர்வாகிகள் இறங்கியுள்ளனர். வரும் 10ஆம் தேதி வரை தாவேகாவுக்கு கால அவகாசம் கொடுத்து கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் உத்தரவிட்டுள்ளார். இதனால் புதிய அரசு அமைவது தள்ளி போகிறது. இந்த சூழலில் தமிழக அரசின் நிர்வாகப் பணிகளை கவர்னர் அர்லேக்கர் துவங்கினார். அன்றாடம் நடக்கும் நிர்வாகப் பணிகள் தொய்வின்றி நடப்பதை உறுதி செய்ய கவர்னர் நடவடிக்கை எடுத்துள்ளார். கவர்னரின் உத்தரவின் பேரில் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது என லோக்பவன் அறிவித்துள்ளது. இதுகுறித்து லோக்பவன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் உடனடியாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுமாறு தமிழக பள்ளிக் கல்வித்துறை உயர் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். புதிய கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்கும் வரை முடிவுகள் வெளியிடுவதை நிறுத்தி வைப்பது மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை தாமதப்படுத்தும். மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி முடிவுகளை தாமதமின்றி வெளியிடுவது அவசியம் என்பதால் கவர்னர் இவ்வாறு உத்தரவிட்டார் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154 படி மாநிலத்தின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் கவர்னரிடமே உள்ளன. அவர் இந்த அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் மூலமாகவோ செயல்படுத்தலாம். நடைமுறையில் முதல்வர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் அவர் செயல்பட்டாலும் அனைத்து அரசு ஆணைகளும் கவர்னர் பெயரிலேயே வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமையாத சூழலில் கவர்னரின் அதிகாரம் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அப்படிப்பட்ட சூழல்தான் தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது. எந்த கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பது, பெரும்பான்மையை நிரூபிக்க எவ்வளவு காலம் வழங்குவது, மாநிலத்தில் அரசியலமைப்பு சீர்குலைந்தால் ஜனாதிபதி ஆட்சிக்கு பரிந்துரை செய்யும் அதிகாரம் கவர்னருக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது.